திரு சூர்யா, இங்கே தற்போது வந்திருக்கக்கூடிய கருத்து கணிப்பு முடிவுகள் என்பது அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு கூடுதல் சவாலா மாறி இருக்கா? வணக்கம். முதல்ல ஒரு மறுப்பு, 1000 ரூபாய் பிச்சை காசு அப்படின்னு நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னதாக சொன்னார். அந்த மாதிரி எந்த கருத்தையும் அவர் சொல்லலை. அந்த ப்ரெஸ் மீட்டில் நான் அங்கே தான் இருந்தேன். அது தவறாக இவர்கள் திரிக்கக்கூடிய ஒரு வாதம். இப்போ இந்த தலைப்புக்குள்ளே நம்ம போகும்போது ஒரு 2 நிமிடம் என்னுடைய இன்ட்ரடக்டரி கமெண்ட். இப்போது இவர்களுடைய கருத்து கணிப்பு நம்ம மதிக்கிறோம். ஏனென்றால் இப்போ மத்தியில் இவர்கள் இந்த சர்வே ஒற்றுக்கொள்ளக்கூடிய பட்சத்தில் மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி தனி பெரும்பான்மையோட அந்த கருத்து தான் சொல்கிறேன். இப்போ தமிழகத்தில் நம்ம ஒத்துக்கிட்டு இருக்கும்போது இந்திய அளவிலையும் பாரதிய ஜனதா கட்சி 287 இடங்கள், தேசிய ஜனநாயக கூட்டணி 350க்கும் மேற்பட்ட இடங்களாக வெல்லப்போகின்றது அப்படின்றது கருத்து கணிப்பில் வந்திருக்கக்கூடிய ஒரு முடிவு. அதே போன்று தமிழகத்தினுடைய பிரதான பிரச்சனைகள் அப்படின்னு இந்த கருத்து கணிப்பில் வந்திருக்கக்கூடியது 3 விஷயங்கள். பெண்கள் பாதுகாப்பு மோசமாக இருக்கின்றது என்று 15%, போதை கலாச்சாரம் சாராயம் குறித்து 10% மக்களும், விலைவாசி குறித்து 12% மக்களும் கவலை தெரிவித்திருக்கார்கள் அப்படின்றது தெரியுது. இப்போது இந்த சி ஓட்டர் ப்ரொஜெக்ஷன்ஸ் எடுத்தோடனே கடந்த 3 பாராளுமன்ற தேர்தலில் அவங்க ப்ரெடிக்ஷன்ஸும் ரிசல்ட்டும் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, 2014 பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி 27 29 இடங்கள் வரைக்கும் ஜெயிக்கும் அப்படின்னு கணிச்சிருந்தாங்க. ஆனால் அவர்கள் 37 இடங்களை வென்றிருந்தார்கள். 2019 பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணி 20 21 இடங்களும், எதிரில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் திமுக கூட்டணி 18 to 19 வரும்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் தவறாக போயிருந்தது. ஆனால் 2024 திமுக கூட்டணி 39 இடங்களில் வெல்லும் என்று கணித்திருந்தார்கள். அது சரியாக இருந்தது. அப்போ இந்த கடைசி 3 பாராளுமன்ற தேர்தல் எடுத்துட்டிங்கன்னா 2 சரியாக இருக்குது, 1 தவறாக இருந்திருக்கு. இந்த இந்தியா டுடே நிறுவனம் 2011 தேர்தலில் ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அப்போது சி ஓட்டரோடு வெளியிடலை, ஓஆர்ஜி அப்படின்ற ஒரு நிறுவனத்தை, அதாவது சி ஓட்டர் ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு ஒரு சேனலோடு பண்ணுவாங்க. இந்த முறை இந்தியா டுடேயோடு பண்ணுறாங்க. இந்த 2011 கருத்து கணிப்பு தான் மிக மிக கவனிக்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒட்டுமொத்த இந்தியாவுமே திமுக படுதோல்வி அடைய போகின்றது அப்படின்றத கருத்து கணிப்பு ப்ரெடிக்ட் பண்ணியிருந்த சமயத்தில் இந்த சேனல் மட்டும் திமுக 115 130 இடங்களை பெற்று அவர்கள் கூட்டணி ஆட்சிக்கு வரும் அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பு செய்திருந்தார்கள். ஆனால் அந்த தேர்தலில் திமுக எதிர்க்கட்சியாக கூட வர முடியவில்லை. அதிமுக கூட்டணி 203 இடங்களில் வென்றது அப்படின்றதெல்லாம் இந்த கருத்து கணிப்பு. தேசிய அளவில் என்டிஏ கூட்டணிக்கு கொடுக்கிற இடத்தையும் நீங்க மறுக்கிறீங்க. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சொல்றேன். இப்போ அவங்க சொன்னது நான் மறுக்கல. இப்போ நீங்க அப்ப வந்து நேஷனலுக்கு தனியா தமிழ்நாட்டுக்கு தனியா பாக்குறீங்க? தனியாக பார்க்கல. இப்போ தமிழ்நாட்டில் இவர்களுடைய இதற்கு முன்னாடி ட்ராக் ரெக்கார்டு எப்படி இருந்திருக்கு அப்படின்றது சும்மா ஒரு ஓவர்வியூ பண்ணேன். இப்போ தமிழ்நாட்டில் இவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து கணிப்பு உண்மை அப்படின்ற பட்சத்தில் நம்ம எடுத்துக்கிட்டா கூட பல இண்டிகேட்டர்ஸில், உதாரணமாக திமுக எம்எல்ஏனுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ற கருத்து கணிப்பு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இந்த சர்வேல 52% எய்தர் டிஸ்சாட்டிஸ்ஃபைடு ஆர் 52% டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைனா அன்டிசைடட் அப்படின்ற ஒரு கணக்கில் சொல்லியிருக்காங்க. இது போன்ற பல தகவல்கள் இருக்கின்றது. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கருத்து கணிப்பு தவறு விட்டது என்னென்றால், சமீபத்தில் நடைபெற்ற இந்த கூட்டணி கட்சிகள் ஒன்றாக இணைந்தது, இந்த மதுராந்தகத்தில் நடைபெற்ற கூட்டம், அதன் மூலமாக தொண்டர்கள்கிட்டே ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம், இது எல்லாத்தையும் தவிர்த்து கூட கடந்த தேர்தல் 2024 தேர்தலிலே அதிமுக பாஜக ஒன்றாக போட்டிட்டு இருந்தால் கணக்கின் அடிப்படையிலே 13 இடங்கள் வென்றிருக்க முடியும் அப்படின்றது தான் தகவல். அது ஒன்லி நம்பர் 3 இடங்கள் தான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு இந்த கருத்து கணிப்பு சொல்லி வந்திருக்கு. ஆனால் நம்பர்ஸ் படியே கடந்த தேர்தலினுடைய கணக்கு மட்டும் போட்டுக்கிட்டா, ஒருவேளை நம்பர்ஸ் இல்லாமல் கெமிஸ்ட்ரியும் நீங்கள் சேர்த்தீங்கன்னா நிச்சயமா இன்னும் அதிக இடங்கள் வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இந்த கருத்து கணிப்பில் இவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய நம்பர்ஸ், அது அவர்களுடைய கருத்து, அதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் தமிழ்நாடு பொறுத்து இவர்கள் கூறியிருக்கக்கூடிய நம்பர் தெளிவாகவே அவங்க சொல்கிறாங்க. சி ஓட்டரில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கான கருத்து கணிப்பு, சட்டமன்ற தேர்தலுக்கான கருத்து கணிப்பையும் நாங்கள் வெளியிடுவோம் அடுத்த மாதம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அப்போது இது சட்டமன்ற தேர்தலோடு பொருத்தி பார்ப்பது பொருத்தமற்றதாக இருக்கும் அப்படின்றது ஒரு கருத்து. இரண்டாவது கருத்து, நாடாளுமன்ற தேர்தல் அடிப்படையும் நீங்கள் எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக இந்த முடிவு வந்து மாறிதான் வரும் அப்படின்றது எங்களுடைய கருத்து. நீங்க இஷ்யூ பேஸ்டா பார்க்கும்போது உள்ளுக்குள்ள பிரச்சனைகளா சில விஷயங்கள் சொன்னீங்க இல்லைங்களா? அப்படி அதை பார்க்கும்போது அந்த பிரச்சனைகள் தேர்தலுக்கு தேர்தல் மாறுபடாது. அது மக்கள் வாக்களிக்கும் போது அதையும் மனசுல வச்சுதான் வாக்களிச்சிருப்பாங்க. அப்ப 37% இருந்தது. இப்ப அதர்ஸ்ல இருக்கிற தமிழக வெற்றி கழகம் உட்பட மற்ற கட்சிகளுக்கு அவங்களுக்கு ஒரு 15% போகுது. என்டிஏ கூட்டணிக்கு அது 33 குறையுது அப்படின்னா அப்ப அது சட்டமன்ற தேர்தலுக்கும் பொருத்தி பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்குல்ல? இல்லை, ஓட்டிங் பேட்டர்ன் மாறி இருக்கப்போ நீங்கள் 2019 தேர்தல் எடுத்துட்டிங்கன்னா ஒரு இடத்துல கூட நம்ம வெல்லலை. அந்த கூட்டணியான ஒரே ஒரு இடம் தேனி மட்டும் ஜெயிச்சிருந்தாங்க. ஆனால் 2 வருடங்கள் கழித்து வந்த சட்டமன்ற தேர்தலில்
வாக்கு சதவீதம் எவ்வளோ உயர்ந்திருக்கு நீங்கள் பாருங்கள். 30லிருந்து வாக்கு சதவீதம் 39ஆக உயர்ந்தது. இன்னும் ஒரு புள்ளி விவரம் கொஞ்சம் எல்லாரும் பார்க்க மறுக்கிறது என்னென்றால், பிரசன்னா நான் சொன்ன மாதிரி எங்களுக்கு வந்து 45% மேலே வாக்குகள் இருக்குது அப்படின்னு திமுகவினர் சொல்லலாம். ஆனால் 2019 பாராளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி மட்டும் 52% வாக்குகளை பெற்றிருந்தது. மக்கள் நீதி மையம் 4% பெற்றிருந்தது. ரெண்டும் சேர்த்திங்கன்னா 56% வாக்குகள். ஆனால் 2024 பாராளுமன்ற தேர்தலில் அது 46ஆக குறைந்தது. கிட்டத்தட்ட 10% வாக்கு வங்கியானது திமுக கூட்டணிக்கு வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது. நிச்சயமாக அந்த 10% ஆனது இன்னும் அதிகரிக்கும் அப்படின்றது தான் எங்களுடைய கருத்து. இப்போ வாக்கு சதவீதம் வீழ்ச்சி அடைந்தது. சீட் கன்வர்ஷன் ஏன்னா ரெண்டு பேரும் பிரிந்து நின்னதுனால வெற்றி 100% இருந்ததுல்ல. வெற்றி 100% காரணம் அதிமுக பிஜேபி தனித்தனி கூட்டணியாக தேர்தலை சந்தித்தது. ஒருவேளை ஒன்றாக சந்தித்திருந்தால் இவர்கள் கூடியிருக்கிற இந்த பெர்சன்டேஜ்ல 41% கொடுத்திருக்காங்க. ஒருவேளை ரெண்டு பேரும் இருந்தால் அது என்ன கணக்குனா, நாங்க வாங்கிய 18% அதிமுக வாங்கிய 22% சேர்த்து 41 கொடுத்திருக்காங்க. அப்போ இப்ப கூட்டணிகள் இணைந்தது இந்த சர்வே சரியாக பிரதிபலிக்கவில்லை அப்படின்றது எங்களுடைய கருத்து. அது அப்ப 41 ஆனா இப்ப 33. ஆமா, அது வந்து சரியாக பிரதிபலிக்கவில்லையோ அப்படின்றது எங்களுடைய முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன். பேசலாம் திரு ஜெயசப்தன். நீங்க தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இன்னும் எல்லா கூட்டணியும் இறுதி வடிவம் பெற்றுடுச்சா, எல்லாம் சரியாகி எல்லாரும் தேர்தல் களத்துக்கு பரப்புரைக்கு தயாராயிட்டாங்களான்னா இல்லை. இன்னும் அதிலேயே நிறைய ஒவ்வொரு கூட்டணியிலும் ஒவ்வொரு விதமான பார்வைகள் இருக்கு. அப்படியான சூழல்ல இந்த கருத்து கணிப்பு என்பது களத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறதா? இல்லை, இந்த கருத்து கணிப்பு அப்படிங்கிற விஷயம் குறித்து இதயா சார் சொன்ன விஷயம், தமிழன் பிரசன்னா அவர்கள் சொன்னது, எஜே சூர்யா சொன்னதில் ஒரு பார்வை நம்ம எல்லாருமே ஏற்றுக்கலாம். அது அப்படியே துல்லியமாக பிரதிபலிக்குமா அப்படிங்கிற விஷயம் இந்த நிறுவனம் தானே அன்னைக்கு சொல்லிச்சு, குறைஞ்சிச்சு கூடுச்சு அப்படிங்கிறது அந்த இது வரும். ஆனால் உண்மையிலேருந்து எந்த அளவுக்கு இது பக்கமாக இருக்குது, எந்த அளவுக்கு தூரமாக இருக்குது, இந்த அளவுகளை வச்சு பேசலாம். இப்போ நம்ம அப்படியே அந்த புள்ளியிலேருந்து இதை வச்சுட்டு அப்படியே நம்ம ரிசல்ட் கொடுத்துடலாமா அப்படின்னு கேட்டால் இல்லை. அப்புறம் கூட்டணி இறுதி வடிவம் பெறலைங்கிறாங்க. எனக்கு அது புரியல. அதை எப்போ இறுதி வடிவம் பெறும்? இப்போ நீங்கள் பெறலைன்னா எந்த கான்செப்டில் சொல்கிறீங்க? இப்போ அதிமுக பாஜக கூட்டணி இன்னும் நிறைய கட்சிகள் வரப்போகிறாங்களா? சொல்கிறாங்க திமுக கூட்டணியும் எங்களோட கட்சிகள் வரும்னு சொல்றாங்க. பாஜகவும் அதிமுகவும் கடைசி நேரத்துல கூட கூட்டணியில கட்சிகள் மாறிய கதைகள் நிறைய இருக்கு. அப்ப இப்ப உள்ள நிலைப்படி இந்த விழுக்காட அவங்க ஏற்றுக்கொள்கிறார்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் வருதுல்ல. இப்ப வரட்டும், இப்ப யார் வருவாங்க? டிடிவி வந்ததை சேர்த்துக்கணும்னு நினைக்கிறாங்களா, சேர்க்காம எடுத்ததுன்னு நினைக்கிறாங்களான்னு கேட்க தெரியல. எனக்கு தெரிஞ்சு நான் டிடிவி வந்தது குறித்து அதான் கருத்து சொன்னேன். தென் தமிழகத்தில் அது பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தாது. அதுவும் மாணிக்கராஜா போன்றவர்கள் திமுகவுக்கு போனதுனால திமுகவுக்கு கூடுதலாக இவங்களே ஒரு ப்ளஸ்ஸை தந்துட்டாங்க. சவுத் சைடு ஏடிஎம்கேக்கு ஒரு சாதகமான ஒரு பகுதியை வந்து அவங்களே இன்னும் கொஞ்சம் தங்கம் தென்னரசுக்கும் சாத்தூர் ராமச்சந்திரனுக்கும் கூடுதல் வெயிட்டேஜாக அந்த விருதுநகர் மாவட்டத்திலையும் தூத்துக்குடி மாவட்டத்திலையும் கொடுத்துட்டாங்கிற மாதிரி நானே சொன்னேன். தேர்போகி பாண்டியன் போன்றவர்கள் இன்னும் டிடிவி இருக்கிறாங்க. அப்படி பார்க்க போனா அவரை நம்பி போன டிடிவி தினகரன் தோல்வி தானே அடைஞ்சாரு. மாணிக்கராஜாவை நம்பி போன டிடிவி தினகரன் தோல்வி தானே சந்திச்சாரு. ஆமா, போன தோல்வி அடைஞ்சாருங்க. நிறைய வாக்குகள். அவர் ஏன் உசிலம்பட்டிலே ஆண்டிப்பட்டிலே நிக்காம அவர் எதுக்குங்க சாத்தூருக்கு போறாரு? அவருக்கு நெருக்கமான தொகுதி தேனி தானே. 98 99 இருந்து அவங்களுக்கான தொகுதிங்கிறது தேனி தானே. ஆண்டிப்பட்டி உசிலம்பட்டி தானே. இப்ப மாணிக்கராஜா இல்ல அப்படிங்கிறதுனாலதான் நான் தேர்தலே போட்டியிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. கிட்டத்தட்ட அவர் ஆமா ஏன் முடிவு எடுக்கல அவரு? கிட்டத்தட்ட அதுதான் காரணமா இருக்கும். அப்புறம் அதாவது கேட்டா சமாளிக்கிறாங்க, ராஜ்யசபா சீட்லாம் சொல்லிட்டாங்க.